சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போவது தற்போதைய எமது சமுதாயத்தில் காணப்படுகின்ற ஒரு விடயம். தெரிந்தவர்களை விட தெரியாதவர்கள் தெரிந்தது போல் காண்பித்துக் கொள்வதே அதிகம். அதை பற்றி ஒரு காணொலியே இதோ உங்களுக்கு. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று நமது அரங்கத்திற்கு விசேட வைத்திய நிபுணர் ஹஃபீஸா ஹிஃபாம். இவர் வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பிரசித்தி பெற்ற டாக்டர் ஆவார். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்க பிஸி ஷெட்யூல்லையும் நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. அப்படிதான் சொல்ல சொன்னாங்க. எங்க ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. வயிற்று வலி நிபுணர் நீங்க. நம்ம மக்களுக்கு வயிற்றை பத்தி ஒரு காமனான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. மனிதனுக்கு வயிறு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுக்கு உணவு செரிமானத்துக்கு வயிறு உடம்பு செரிமானத்துக்கு வயிறு இஸ் பார்ட் ஆஃப் த பாடி. வயிறு உருமான செரிமானத்துக்கு சிறுகுடல் பெருகுடல் எல்லாத்துக்கும் வயிறை பாதுகாத்தாலே மனுஷனுக்கு வரக்கூடிய வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கலாம். நீங்க வயிறை பத்தி எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எனவே நாம நேரடியா நிகழ்ச்சிக்கு போகலாம். டாக்டர், மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்? அது எந்த வகையில் வரும்? அது எந்த நேரத்தில் வரும்? அது எப்படி வரும்? அது சரி. இப்ப நான் எந்த நேரத்துல பேசணும்? நீங்க தான் டாக்டர், நீங்க தான் செலிபிரிட்டி, நீங்க தான் பேசணும். நான் ஆங்கர், நான் நிறைய பேச விரும்பல. இப்ப டாக்டர் சொல்லுங்க, வயிற்று வலி எப்படி வரும்? வயிற்று வலி வரது முதல் காரணம் காலையில கோபி குடிக்கிறது தான் வயிற்று வலி வர முதல் காரணம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காரமான பொருட்கள் அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமா. பயனுள்ள தகவல் சொல்ற, மைண்ட்ல எழுதிக்கோங்க. அதாவது காலை உணவை மத்தியானம் சாப்பிடுறது, மத்தியானம் நைட்ல சாப்பிடுறது, இது மாதிரி நேரம் தவறி சாப்பிடுறது தான் என்று சொன்னார். அதுதானே டாக்டர்? டாக்டர் லைவ் போயிட்டு இருக்குது. எதை சொல்ல சொல்றேன் டாக்டர்? டாக்டர் மாதிரி பேசுங்க டாக்டர். வயிற்று வலி வருமா வராதா? வரும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லப்போத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரணமாக முன்னுக்கு சாப்பிடுறது. அதாவது யாராவது ஏதாவது கொடுத்தால் அதை அப்படியே வயிற்றுல போட்டுக்கொண்டு ஜீரணமாக முன்னு சாப்பிடுறதுக்கும் வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். இப்ப நீங்க எழுதி வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த நவநாகரிக உலகத்துல இந்த ஃபாஸ்ட் ஃபுட், இந்த ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும்டா மேடம், வருங்க. நெக்ஸ்ட் ஒன் திங், இந்த கண்ட எண்ணெயில பொரிச்சு தின்ற மசாலா, இந்த வடை, இந்த ஷார்ட் சீட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டா வயிற்று வலி வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? டாக்டர் இருக்கு. மெதுவா மெதுவா. டாக்டர் தானே, பிபி இருக்கா? இல்ல. அப்ப கூலா சொல்லுங்க டாக்டர். இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நன்றி. இவ்வளவு நேரம் நமக்கு வயிற்று வலி எப்படி வரும் என்றதை பத்தி நமது பேராதனி பல்கலைக்கழக டாக்டர் கண்ணாடி மாதிரி நமக்கு விளக்கம் அளித்தார். அதுவும் இந்த டாக்டர் நாங்களை இதோட விடுவதாக இல்லை, வயிற்று வலி எப்படி வரும் என்றதை பத்தி சொன்னீங்க. வயிற்று வலி வந்தால் அதை எப்படி தீர்ப்பதை பத்தி நாங்க உங்ககிட்ட கேட்க போறோம். இப்ப வயிற்று வலி பறக்க காலையில எழுந்திருச்ச உடனே 3 கிளாஸ் தண்ணி, இந்த தண்ணியை குடிச்சேன்டா வயிற்று வலி போகுமா டாக்டர்? போகும்யா. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த பல வகைகள் நிறைய சாப்பிட்டாலும் குறைஞ்சது வாரத்துக்கு 2 நாள் சரி சாப்பிட்டால் அந்த பழத்தில் இருக்கிற விட்டமின்கள் பெய்து இந்த வயிற்று வலிகள் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படித்தானே டாக்டர்? குறையுமா டாக்டர்? ஏன் டாக்டர் அழைகிறீங்க? டாக்டர் தானே நீங்க. எங்க தயவு செய்து நான் சொல்றேன், தண்ணி நிறைய குடிங்க, பல வகைகள் சாப்பிடுங்க, கார வகைகளை குறைங்க, வாக்கிங் போடுங்க, யோகா செல்லுங்க. நன்றி டாக்டர். இவ்வளவு நேரம் நமக்காக வயிற்று வலி வரதுக்கான காரணம், அந்த வயிற்று வலி வந்து அதற்கான தடுக்க காரணங்களையும் வந்து டாக்டர் தெளிவா கண்ணாடி மாதிரி சொன்னார். டாக்டர், உங்களுக்கு எங்கள் நன்றிகள் டாக்டர். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். வணக்கம்.